वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவெனின் அழகில் சோழியன் அம்பலத்தாடுவான் மலர் சிரம் வடிவாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல அங்கேற்கனியுடனான செந்தமிழ் சொக்கன் திருவருட் கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற ரிஷிமார்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். இந்த சண்மதத்திலே சாக்த வழிபாட்டிலே 4 நவராத்திரிகள், அதிலே ஆஷாட நவராத்திரி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஆஷாட நவராத்திரியினுடைய 4ஆம் நாள். இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய இந்த புண்ணிய காலத்தில் இந்த சதுர்த்தி, பஞ்சமி இரண்டுமே விசேஷமாக சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் 4 விளக்குகள், நாளைய தினம் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த 4 விளக்கு என்பது நம்மளுடைய ஞான வித்தாக இருக்கின்ற 4 வேதங்களை சமாதானப்படுத்தி நம்ம 4 வேதங்களுடைய அனுகிரகத்தை, வேதமாதாவினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக இந்த 4 வேதங்கள் 4 விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாளைய தினம் பஞ்சமி. இந்த ஆஷாட நவராத்திரி என்பது வாராகியினுடைய நவராத்திரி என்று சொல்வார்கள். இந்த வாராகிக்கு உகந்த நாள் இந்த பஞ்சமி. இந்த 5 விளக்குகளை ஏற்றுவதன் மூலமாக லலிதா பரமேஸ்வரியினுடைய படை தளபதிகள் 5 பேரினுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த உழவு தொழில், உழவு சம்பந்தமான ஒரு வேலைகள், இதிலே இந்த கலப்பை என்பது 5வது பொருள். நிலம், நீர், விதை, அதன் பிறகு அதை உழுவதற்கு உண்டான மாடு, 5வது கலப்பை. அந்த மாதிரி அந்த கலப்பை தான் வாராகியினுடைய ஆயுதம். இந்த 5வது ஆயுதத்தை வைத்து நம்மளுடைய இகபர சுரங்களை நமக்கு அருள வேண்டும் என்று வாராகியை பிரார்த்திக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல நாள் நாளைய தினம். இந்த ஆஷாட நவராத்திரியை பொறுத்த அளவில் இது இந்த ஆஷாட நவராத்திரியை போல நமக்கு இன்னொரு நவராத்திரி என்பது 36 வருடத்திற்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் 36 வருஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேக ஆரோக்கியம், நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய மனநிலை, இவற்றிலெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னும் 31 ஆண்டுகாலம் நாம் ஜீவித்திருந்து நாம் 36வது தடவை இந்த வாராகி நவராத்திரியை நாம் செய்வது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம். இப்போவே நமக்கு நினைவு தட்டி போகிறது. இப்போவே நமக்கு கண் பார்வை தட்டி போகிறது. இப்போவே நம்மால் ஒரு இடத்தில்
சேர்ந்த மாதிரி ஒரு 20 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் அமர்ந்து தியானம் செய்வது, பூஜை செய்வது. சகசர காயத்ரி அப்படின்றோம். சகசர காயத்ரி செய்யறதுக்குள்ளார சகசர விதமான எண்ணங்கள் நமக்கு வந்து போகின்றன. மணி ஆகிறது, பசிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு தடவை காஃபி சாப்பிட்டு சந்தியா காயத்ரி பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம காலையில் செய்ய வேண்டிய இந்த சகசர காயத்ரியை மத்தியான சௌகரியமாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான எண்ணங்கள் நமக்கு வருகிற போது அடுத்த 36வது வருடம் இந்த ஆஷாட நவராத்திரியை நாம் கொண்டாடுவது என்பது நம்மை பொறுத்த அளவில் 1000 வருடம் அகசியர் இருந்தாரா, 3000 வருடம் திருமூல் அவர்கள்லாம் இருந்தார்கள். ஆனால் நம்மால் இருக்க முடியுமா? முடியாது. நமக்கு காலதேச வர்த்தமானங்கள் அதற்கு நமக்கு வழி கொடுக்கவில்லை. அதற்கு நம்முடைய கர்மாக்களாக காரணமாக இருக்கலாம். கர்மாக்கள் ஒரு காரணம் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனாலும் கூட கிடைத்த இந்த விசேஷமான நவராத்திரியில் இன்றைக்கு 4 விளக்கு, நாளைக்கு 5 விளக்கு ஏற்றி எல்லாம் வல்ல ஆதிபராசக்தியினுடைய திருவருளை பெற வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய மகா சங்கல்பம். ஓம் கிருபந்ததவதேஷோபதஸ்ரன்னதமதஸ்யாந்திராயதன்ய கிருபேததஸ்யோவத்ரன் நபிதேவதஸ்யாந்திராயதன்ய சபாரப்ரன்னதமதேஷான் ஷஷ்பதேவதஸ்யோவத்ரன் நாதேப்யா சம்பத்சேனா ரூபாதன்யாததேஷாந்திராயதன்ய கிருபே அகரம் சபிதேவதஸ்யோவத்ரன் நாதேப்யா சம்பத்சேனா ரூபாதன்யாததேஷான் शिखेयो वदस्यान्द्रायदन्य शिखेयो वदस्यान्द्रायदन्य शबा शक्रन्न विदेवदस्यो वद्रन्न विदेवदस्यान्द्रायदन्य शमिने षष्पत्रन्नदमदस्यान्द्रायदन्य कृपाणि देव्यो संवत्सोना रूपादन्याददेशान्द्रायदन्य कृपेवदस्यो अश्वत्सन्देवदस्यान्द्रायदन्य कृपानदेवाददेशो छबिम्बगिरेभ्यान्द्रदेनादेददस्यो वद्रन् नस्पदेवदस्यान्द्रायदन्य कृपेवदस्या हरिः ओम शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम ओम नमो पार्थाय समस्तदुर्गद्वारासि परमेश्वर पिच्यतं शुभे स्वप्ने मुहूर्ते अद्य ब्रह्मणा विधिवराते सेदवराय कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टादीं बलिमे जम्बूद्वीपे भारतवर्षे वरदखण्डे मदो दक्षिणे भक्ते दशकारिण्ये सकाप्ते अस्मिन् अस्तमनयावकारिके शान्तमानिना प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये नाम संवत्सरे उत्तरायणे ऋतौ मिथुनमासे कृष्णपक्षे चतुर्थ्यां शुभतिथौ सोमवारमाश्लेषा नक्षत्रं शुभनक्षत्र शुभयोगशुभगणविशेषणविशिष्टां इष्टदेवता कुलदेवता पारम्पर्यदेवता सिद्धतमाष्टदेवदस्यान्द्रायदन्य कृपेवदस्याः आषाढ़ नवरात्रि पुण्यकाले चतुर्दशदिनसदेवदस्योवद् नादेव्या संवत्सेना रूपादन्याददेशान्द्रायदन्य कृपेवदस्या शिवस्य गोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र हिमरासौ जातस्य स्वामिनाथ शर्मन् श्रीविष्टा नक्षत्र मकररासौ जातस्य राजशेखरन् नामधेयस्य पुनरोसु नक्षत्र जनरासौ जातस्य कोकिलवाणी नामधेयस्य उत्तरफल्गुनी नक्षत्र कन्यारासौ जातस्य सुब्रह्मण्यन नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र उच्चरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र उच्चरासौ जातस्य हिंदू सुब्रह्मण्यन नामधेयस्य द्वितीया नक्षत्र ऋषभरासौ जातस्य पौंड्राज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र उच्चरासौ जातस्य मणिमेखला नामधेयस्य मृगशीला नक्षत्र मिथुनरासौ जातस्य बालमुरुगन नामधेयस्य अस्य यजमानशोषोदन्यात्रायदन्य कृपेवदस्याः आषाढ़ नवरात्रि पुण्यकाल आषाढ़ नवरात्रि चतुर्ददिन महासंकल्प क्रियतां हरिः ओम।